ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Athalia தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்லீவ் டிசைனை நம்ம எப்படி ஃப்ரீ ஹேண்ட்லேயே ட்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எல்போ ஸ்லீவு. இதோட ஹைட் நான் 10.5 வச்சுருக்கேன். சரிங்க, கீழே நம்ம இந்த லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அதுலேருந்து தான் நம்ம ஒர்க் போட போகிறோம். இந்த சென்டர் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். கீழேயும் மேலேயும் பாருங்கள், சென்டர் மார்க் பண்ணிக்கணும். நீங்கள் நெக் டிசைன் போடுறதா இருந்தாலும் சரி, ஸ்லீவ் டிசைன் போடுறதா இருந்தாலும் சரி, நம்ம சென்டர் எந்த இடத்துல இருக்குதுன்னு கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். பாருங்கள், நான் இதுக்கு பார்டர் வைக்கல, அதனால் பார்டர் இந்த சைடு வர மாதிரி நான் இது வச்சுருக்கேன். பாருங்கள், பார்டர் இல்லாத ப்ளைனாக இருந்தால் இந்த டிசைனுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் பார்டர் இதில் இல்லாத மாதிரி வரைஞ்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அதுக்குள்ளே தான் நம்ம டிசைன் வரைய போகிறோம். பாருங்கள், இந்த இடத்துலேருந்து ஒர்க் ஆரம்பிக்கும். நான் லைன் போட்டிருக்க இடத்துலேருந்து இப்போ நான் ரெண்டாவது லைன் போடுறேன் இல்லையா, அதில் நம்ம செயின் போட்டுட்டு அப்புறம் சீனி பாசி வைப்போம். அடுத்தது ஒரு லைன் ஸ்டோன் செயின் இந்த மாதிரி வைக்க கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சென்டர் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுலேருந்து நம்ம டிசைன் வரைய ஆரம்பிப்போம். இப்போ கொம்பு டிசைன் மாதிரி நான் நெக் டிசைனுக்கு இது போட்டிருப்பேன், அதே மாதிரி தான் இந்த ஸ்லீவ் ஃபுல்லாக வரும். பாருங்கள், எப்பயும் நீங்கள் வரையும் போது கிளாஸ் மார்க்கரில் வரையாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ ரஃப்பாக அவுட்லைன் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸ் மார்க்கரில் வரைங்க. நான் இப்போ டிசியில் வரைகிறேன், அல்லது நீங்கள் சாக் பீஸ்லேயும் வரையலாம். பாருங்கள், இப்போ இந்த சென்டரில் இருந்து இப்போ கொம்பு டிசைன் நான் போட போகிறேன். இந்த மாதிரி லைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸ் மார்க்கரில் வரைஞ்சிக்கலாம். பாருங்கள், ஒரு சைடு நான் கொம்பு டிசைன் போட்டுட்டேன். இப்போ நம்மளுக்கு இதே சைடு இதே ஹைட்டே வேணும் அப்படின்னா நீங்கள் டேப்பு அல்லது ஸ்கேல் வச்சு கூட அதோட இந்த சைடும் அதே அளவுக்கு அந்த கொம்பு டிசைன் ஹைட் வர மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு வரையலாம். பாருங்கள், அப்படி வரையும் போது நம்மளுக்கு ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த சைடும் பாருங்கள், நம்ம அந்த மார்க் பண்ண ஹைட்டுக்கே வரைவோம். பாருங்கள், இந்த சைடு இந்த மாதிரி கொம்பு டிசைன் ரெண்டு பக்கம் இப்போ ஒரே மாதிரி இருக்குது. நடுவில் நான் நெக் டிசைனுக்கு ஸ்டோன் ஒட்டி அதை சுற்றி கிளிப் ஸ்டோன் ஒட்டி ஒர்க் பண்ணியிருப்பேன். அதே மாதிரியே இப்போ ஸ்லீவ் டிசைன்லேயும் ஒர்க் பண்ண போகிறேன். நீங்கள் டிசியில் வரையும் போது இந்த மாதிரி லைட்டாக வரைஞ்சிக்கோங்க. கிளாஸ் மார்க்கரில் நீங்கள் நல்லா டார்க்காக வரைஞ்சிக்கலாம், டிசைன் தெரிகிற மாதிரி. இப்போ நான் அவுட்லைன் மட்டும் போகிறேன். அடுத்தது இந்த சைடு கொம்பு டிசைன் பாருங்கள், அதே மாதிரி நான் கீழே வரைஞ்ச மாதிரியே தான் நான் அளவு எடுத்துகிட்டு அந்த ஹைட்டு மட்டும் எவ்வளோன்னு பார்த்துட்டு அந்த ஹைட் அளவே நான் அந்த கொம்பு டிசைன் வரைகிறேன். இந்த மாதிரி வரையும் போது உங்களுக்கு ஷேப்பும் கரெக்டாக வரும். அப்புறம் எல்லாம் பார்க்கறதுக்கும் ஒரே மாதிரி இருக்கும், ஒரே அளவில் இருக்கும். பாருங்கள், இந்த கீழே இருக்கிற கொம்பு டிசைன் கீழே பார்த்த மாதிரி இருக்குது. இது இந்த சைடு மேலே பார்த்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் வரும். அடுத்தது அதுக்கு மேலே நான் பாருங்கள், இந்த இடத்துல நடுவில் சென்ட்ரு கொஞ்சம் லைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெண்டு பக்கமும் கொம்பு டிசைன் போட போகிறோம். பாருங்கள், இப்போ ரொம்ப மேலே பக்கத்தில் போட்டால் ரெண்டு வளைவும் நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி தள்ளி போட்டுக்கிறேன். நம்ம இந்த கொம்பு டிசைனில் லீஃப் டிசைன் வரும், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் இடம் விட்டுட்டு இந்த மாதிரி கரெக்டாக போடுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சென்டர் பார்த்து கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. இந்த சைடு பாருங்கள், நம்ம வரைகிற கொம்பு டிசைன் ரெண்டு பக்கம் இந்த பக்கம் ஆப்போசிட் சைடு இருக்கணும். அந்த வளைவு இப்போ கீழே வரைவோம். பாருங்கள், இது ஃபஸ்ட்டு வரைஞ்சிருக்கிறது இப்படி உள் சைடு பார்த்த மாதிரி இருக்குது. இது இப்படி வெளி சைடு பார்த்த மாதிரி வரையணும். அந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ ஒரு கொம்பு டிசைன் கீழே ஸ்லீவ் பார்ட் நம்மளுக்கு ஃபுல்லாகிடுச்சு. அடுத்தது இந்த சைடு மட்டும் நம்மளுக்கு ஃபில் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம சென்டரில் இப்படி ஹார்ட் ஷேப்பில் போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த பக்கமும் வரும். பாருங்கள், நம்ம நடுவில் போட்ட மாதிரி தான் இந்த சைடில் ரெண்டு பக்கமும் நம்ம போட போகிறோம். இப்போ இங்கே இப்படி வரும். நீங்கள் இப்படி போடக்கூடாது, இப்படி போட்டிங்கன்னா ஷேப் வராது. பாருங்கள், நான் வரைகிறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு ஹார்ட் ஷேப்பில் உங்களுக்கு கொஞ்சம் சின்னது பெருசாக அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த கொம்பு டிசைன் வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் நடுவில் போடும்போது மட்டும் அந்த ஹைட்டு மெஷர் பண்ணி வரைங்க. பாருங்கள், இந்த சைடு நம்ம வரைஞ்ச மாதிரி தான் இந்த சைடு ஆஃபும் அந்த கொம்பு டிசைன் வரைவோம். பாருங்கள், இந்த சைடு நல்லா இப்படி வளைவாக வரைஞ்சிக்கோங்க. அந்த கொம்பு டிசைன் எல்லாமே ஒரே அளவாக இருக்கணும். ஒரு சிலது ரொம்ப அந்த சுருண்ட பகுதி ரொம்ப அப்படியே சுருட்டி நீங்கள் வரைஞ்சிடக்கூடாது. கரெக்டாக நம்ம நடுவில் ஸ்டோன் ஒட்டுற மாதிரி வரையணும். பாருங்கள், இப்போ இந்த சைடு கொம்பு டிசைன் பார்த்துட்ருக்கா, இதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஒன்று வரைவோம்.
பாருங்கள் இப்போ வந்து இப்படி வரையும் போது நம்மளுக்கு இந்த சைடு வந்து இது ரெண்டும் ஹார்ட் ஷேப் மாதிரி இருக்கு இல்லையா? பாருங்கள் இது ரெண்டும் இப்படி பார்த்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் இந்த சைடு ஒன்று வரைவோம். பாருங்கள் அங்கே இடம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக வரைஞ்சிக்குவோம். இப்போ இந்த ஓரத்தெல்லாம் நம்ம இப்படி வரைய தேவையில்லை. நம்ம லீஃப்லாம் போடுவோம் இல்லையா? அதுவே வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகிடும். இப்போ ஃபுல்லாக வந்து நான் டிசியில் அவுட்லைன் வரைஞ்சிட்டேன். நீங்கள் டிசியில் வரையும் போது தப்பாக வரைஞ்சாலுமே நம்ம வந்து அழைச்சி நம்ம ஒரு துணி வச்சு அழைச்சாவே நம்மளுக்கு அது வந்து அலைஞ்சிரும். இப்போ கிளாஸ் மார்க்கரில் வந்து அதை டார்க்காக நம்ம வரைஞ்சிக்குவோம். கரெக்டாக ஷேப்பாக வரைஞ்சிக்குவோம். பாருங்கள் நான் இந்த இடத்துல வந்து திலகம் ஷேப் போடுறேன் இல்லையா? அந்த இடத்துலலாம் வந்து நான் சின்னதாக ஸ்டோன் ஒட்டி அதை சுற்றி வந்து சீனி பாசி கொடுப்பேன். இப்போ வந்து நம்ம அந்த சின்ன சின்ன லீஃப்லாம் வந்து வரைஞ்சிக்குவோம். பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து லீஃப்லாம் சின்ன சின்ன லீஃப்னால் நீங்கள் கையிலேயே ஃப்ரீ ஹேண்ட்லேயே வந்து ட்ரா பண்ணிங்கனாவே நல்லாயிருக்கும். பாருங்கள் நீங்கள் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே போட உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த ஷேப்லாம் வரலைன்னா ஒரு பேப்பரில் வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்லீவ் டிசைன் வரைந்து அந்த கொம்பு டிசைன்லாம் வந்து கரெக்டாக அந்த வளைவுலாம் வருதா அப்படின்னு வந்து நீங்கள் ரஃபாக ஒரு பேப்பரில் போட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து இந்த டைரெக்டாக ப்ளவுஸில் வந்து நீங்கள் போடலாம். ட்ரேஸ் பண்ணாத இப்படி போகிறதுனால உங்களுக்கு வந்து டைம் வந்து மிச்சமாகும். அடுத்தது இந்த சென்டரில் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்குவோம். பாருங்கள் நடுவில் வந்து அந்த ஸ்டோன் வச்சு அதை சுற்றி நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்குவோம். அடுத்தது இந்த கொம்பு டிசைன்லாம் நம்ம வந்து டிசியில் வரைஞ்சோம் இல்லையா? அதை வந்து நம்ம நல்லா இதில் அலையாத மாதிரி இந்த கிளாஸ் மார்க்கில் வந்து நம்ம வரைஞ்சிக்குவோம். பாருங்கள் அந்த திலகம் ஷேப்பில் போடுறோம் இல்லையா? அது வந்து எந்த பக்கம் இந்த சைடு பார்த்துட்ருக்கோ அதே மாதிரி தான் பார்த்துட்ருக்கணும். பாருங்கள் இது வந்து சைடில் பார்த்துட்ருக்கு, கீழே போட்டிருக்கிறது வந்து மேலே பார்த்துட்ருக்க மாதிரி இருக்குது. அந்த திலகம் ஷேப்போட ஷார்ப் வந்து நீங்கள் வந்து அதே மாதிரி தான் வந்து வரையணும் ரெண்டு பக்கமும். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கெல்லாம் ஒரே மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ வந்து லீஃப்லாம் வந்து நம்ம கரெக்டாக ஃபஸ்ட்டு எந்த டிஸ்டன்ஸில் வந்து ஆரம்பித்தோமோ அதே டிஸ்டன்ஸ்லேயே நீங்கள் கரெக்டாக வந்து வரைஞ்சிட்டு வாங்க. லீஃபோட சைஸும் வந்து நீங்கள் எல்லாம் ஒரே மாதிரி வரைஞ்சிட்டு வாங்க. பாருங்கள் எல்லாம் அந்த கொம்பு டிசைனை பார்த்த மாதிரியே வந்து அந்த கொடி டிசைன் மாதிரி இருக்கு இல்லையா? அதில் அந்த மேலேயே வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கணும். நேராக வரைஞ்சிடக்கூடாது. அந்த லைனு போகிற டைரெக்ஷன்லேயே அந்த லீஃபும் வந்து போகிற மாதிரி இருக்கணும். பாருங்கள் அந்த லைன் போகிற டைரெக்ஷன்லேயே நம்மளுக்கு அந்த லீஃபும் இப்படி போகணும். அப்போ தான் வந்து இந்த டிசைன் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ரஃபாக ஒரு பேப்பரில் லைட்டாக வரைஞ்சி பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து வரையலாம். பாருங்கள் இப்போ வந்து ஒன் சைடு நான் ஸ்லீவ் டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் வரைஞ்சி. இப்போ வந்து இதே மாதிரி தான் நம்ம இந்த சைடும் வந்து லீஃப்லாம் வரையணும். பாருங்கள் இந்த சைடு வந்து அந்த கொம்பு டிசைனில் நடுவில் வந்து அந்த திலகம் ஷேப் இருக்கு இல்லையா? அது வந்து இந்த சைடு எந்த பக்கம் பார்த்துட்ருக்கோ அந்த பக்கமே தான் நீங்கள் வந்து இந்த சைடு வந்து வரையணும். பாருங்கள் இப்போ வந்து ஃபுல்லாக வரைஞ்சிட்டேன். நம்மளுக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக போட்டாலுமே இன்னும் சின்ன சின்ன கொம்பு டிசைனாக போட்டாலுமே ரொம்ப கொசன்னு இருக்க மாதிரி இருக்கும். இந்தளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அப்படி இல்லைன்னா ஒரு பேப்பரில் ரஃபாக வரைஞ்சி பார்த்துட்டு கூட உங்களுக்கு எந்தளவுக்கு நீங்கள் அந்த டிசைன் வந்து கொம்பு டிசைன் போட்டால் உங்களுக்கு எந்தளவுக்கு வருதோ அந்தளவுக்கு பாருங்கள், போட்டு பாருங்கள். இந்த மாதிரி கேப்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோன் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பீட்லாம் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் கேப்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நல்லா இந்த ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கு கிராண்டாக இருக்கும். நான் இந்த ப்ளவுஸோட நெக் டிசைனும் வந்து இந்த மாதிரி தான் ஃப்ரீ ஹேண்ட்லேயே வரைஞ்சி காமிச்சிருப்பேன். அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தால் பாருங்கள். நீங்கள் இதே கொம்பு டிசைனை யூஸ் பண்ணி கொம்பு டிசைன் வந்து சின்னதாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த லீஃப்லாம் இல்லாமலே வெறும் பீடு மட்டும் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதுவும் வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதே மாதிரி கிராண்டாக இருக்கும். இந்த டிசைனை வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.